நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒன் டே ட்ரிப் எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க புளியஞ்சோலை. நீங்களும் திருச்சியிலே இருந்து வெறும் பொல்யூஷனை மட்டும் பார்த்துட்ருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு சொர்க்கம் மாதிரிங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த புளியஞ்சோலை கண்டிப்பாக ஒரு விசிட்டை போடுங்க. திருச்சியிலிருந்து அரௌண்ட் 73.9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரலாம். ஆனால் டைமிங் ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்த டைம் 5:30 க்ளோஸ் பண்ணுவோன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. என்ட்ரி டிக்கெட் 50 ரூபி கூட இல்லைங்க, பர் ஹெட்டுக்கு 10 ரூபி தான். பல கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம். நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோன்னு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது என்னென்னா, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் தாராளமாக வீடியோ எடுத்துக்கோங்க. இப்போ கிளைமேட் வேறு நல்லாயிருக்கு. நீங்களும் போய் ஒரு விசிட்டு போடுங்க. உங்களுக்கும் தெரியும்ல நம்ம ஊர் பக்கத்தில் இப்படி ஒரு நல்ல இடம் இருக்குன்னு. மேகம் நீதானோ வானோ நான் தானோ ஒன்னா நின்னாலும் தூரம் மாறாதோ வானம் பார்த்து தூர வேணும். எத்தனை பேர் பொல்யூஷனை மட்டுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இங்கே நீங்கள் குரூப்பாக தான் போகணும்னு இல்லை, சீரியஸாக சோலோவாக போய் காமாக உட்காந்துட்டு வந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். காதல் பேசும் இருதயம் வாழாதா ஏறும் கோரும் நெஞ்சம் மாறும். புளியஞ்சோலை நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். அந்த எதிர்பார்த்துல ஒரு 60-70% கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கு. மற்றபடி ஆறு இருக்கு, நீங்க குளிக்கலாம், மலைச்செடி இருக்கு, நீங்க கொஞ்சலாம், சோளம் இருக்கு, நல்ல பாறை இருக்கு, உட்காந்து போட்டோஸ் எடுக்கலாம். அந்த சரௌண்டிங்கில் வேறு எந்த சைடுமே ஹோட்டல் இருக்காதுங்க, இந்த ஒரு ஹோட்டலை தவிர, பூரணி மெஸ். இங்கே சிக்கன் மட்டும் இல்லாமல் வாத்து, முயல், மட்டன் இது நாலுமே கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு சுட சுட சமைச்சு வச்சுருவாங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும், உங்களுக்கான ஃபுட் ரெடியாக இருக்குங்க. Who ever said that you have to enjoy at this age or that age? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அது இந்த ஏஜ்லனாலும் சரி, இல்லை அந்த ஏஜ்லனாலும் சரி. இப்போயும் ஒன்றும் லேட் ஆகலை. யாருக்குங்க தெரியும், லைஃப் எப்போனாலும் முடியலாம். ஸோ ரெடி டு எக்ஸ்ப்ளோர் யுவர் லைஃப், என்ஜாய் தட் மொமெண்ட்.